ஆறுமுகமும் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சேதுவை சென்னை கூட்டு வர வழியிலே உண்மை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்னேகா அடியாட்களை வச்சுட்டு சிவாவையும் ஆறுமுகையும் அடிச்சு போட்டு சேது அங்கேருந்து தப்பிக்க விட்டுறாங்க. அதனால சிவாவும் ஆறுமுகமும் அச்சோ நமக்கு இருந்த சாட்சி இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வர்றாங்க. இங்கே சஞ்சய் கிட்ட ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணம், அவளை இங்கேருந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எஸ்பி வந்துட்டு என்ன சிவா ஸ்னேகாவுக்கும் உனக்கும் ஆகாதுங்கிறதுனால ஸ்னேகாவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறியா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வான் பண்ணுறாங்க சிவாவை. ஒன்றும் சிவா இதெல்லாம் உண்மை இல்லை சார், கொடைக்கானல் சிசிடிவி கேமராவில் ஸ்னேகா தான் தப்பு பண்ணியிருக்காங்கிற ஆதாரம் எங்ககிட்ட கிடச்சிச்சு, அதை நீங்கள் வேணால் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா தான் உண்மையிலேயும் சிந்துவை மலையில தள்ளி விட்டுருக்காங்கிற உண்மை வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருது. உடனே ஸ்னேகாவை ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. உடனே ஸ்னேகா செம கோவத்தோடு இருக்கிறாங்க. சிந்துவை பார்த்துட்டு என்னையே ஜெயிலில் அனுப்பிட்டீங்கள, இனிமேல் நீ சிவாவோட எப்படி சேர்ந்து வாழ்றேன்னு பார்க்குறேன், சிவா நீ இனிமேல் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன், இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஸ்னேகா பேசிட்டு போகிறாங்க. உடனே பைரவி வந்துட்டு சஞ்சய் இவளை முதல்ல கூட்டு போ, ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு இங்கே பாரு சிவா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி ஏமாத்தினேன், இப்போ என்னன்னா என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன், இதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சிவா இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களையும் என்னால் ஜெயிலுக்குள்ளே அனுப்ப முடியும், இப்படி ஒரு பொண்ணை பற்றிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கோவமாக பேசுகிறாங்க. உடனேவும் ஸ்னேகாவோட அப்பா இங்கே பாரு சிவா, நீ ஹாஸ்பிட்டலில் ஸ்கேம் பண்ணிருக்க பணத்தை உடனே எனக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அவனை ஜெயிலுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா அங்கேருந்து எச்சரிக்கை விட்டுட்டு போகிறாங்க. உடனேவும் சிவாவும் சிந்துவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.